வணக்கம் guys, வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வீர தீர சூரன் பார்ட் 2 இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக பேச போறோம். என்ன இஷ்யூவா, எதனால இந்த படம் ரிலீஸ்க்கு லேட் ஆச்சு, அப்புறம் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். வீர தீர சூரன் பார்ட் 2 இந்த படத்தோட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஒரு இஷ்யூஸ் இருந்தது. அதனால இந்த படத்தோட ரிலீஸ் இஷ்யூ ஒன்று இருந்தது. அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகவே லேட் ஆச்சு. அது என்னன்னா, Thursday மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இந்த படத்துக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வந்தது. என்ன ரீசன்னா, பிஃபோர் யூன்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி ஒரு ஃபினான்ஷியர் கிட்ட ஓடிடி இஷ்யூவால் ஒரு 7 crores பெண்டிங் இருந்ததால் இந்த படத்துக்கு வந்து கோர்ட் வந்து ஒரு ஸ்டே ஆர்டர் போட்டு வச்சிருந்தாங்க. ஃபார் 2 weeks வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி வந்து விக்ரம், ஜிவி பிரகாஷ், டேரக்டர் சார், அப்புறம் எஸ் ஜே சூர்யா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க சேலரியிலேருந்து இந்த செட்டில்மெண்ட் பண்ணி ஈவினிங் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோவே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இஷ்யூவெல்லாம் தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படி இருந்தது வாங்க ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ரைட்டிங் தான். ஆக்சுவலி இந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட போகிறது இந்த படத்தோட ரைட்டிங்காக. என்ன ரீசன்னா, இந்த படத்தை வந்து பார்ட் 2 எடுத்து அவங்க இந்த படத்துக்கான செட்டப்க்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாலுமே அதுவே ரொம்ப கிரிப்பிங்காக உட்கார வச்சு. என்ன ரீசன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல இருந்தே கதைக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன கொஞ்சம் லேக்ஸ் இருந்தது. அதாவது ஃபேமிலி போர்ஷன்ஸை காட்டுறப்பையோ இல்லைன்னா வந்து ரொமான்டிக் போர்ஷன்ஸ் காட்டுறப்பையோ அந்த லேக் வந்து எனக்கு ஒன்றும் பர்சனலாக ஃபீல் ஆகலை. பட் அந்த படத்தோட ஓட்டத்துக்கு அது கொஞ்சம் இஷ்யூஸாக இருந்திருக்கலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் வந்து ரைட்டிங் தான். எஸ் அருண்குமார் வந்து ஒரு ஒரு பிரில்லியண்டான டேரக்டர்ன்றதை இந்த படத்தோட ரைட்டிங்கில் அவர் வந்து காமிச்சிட்டாரு. ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதில் பெஸ்ட்டு எனக்கு ஃபேவரட்டாக ஃபீல் பண்ணது வந்து ரைட்டிங் தான். ரெண்டாவது வந்து எக்ஸிக்யூஷன். இந்த படம் வந்து ஒரு கைதி மாதிரி ஒன் நைட்டில் நடக்க போகிற ஸ்டோரின்றதுல வந்து இவங்க இதுவாக இருந்ததுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க ஏகப்பட்ட பிளான்ஸ் அவங்க முன்னாடியே பண்ணி வச்சுருது தான் இந்த படத்தோட வந்து மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் மேக்கிங்கில் வந்து எங்கே இஷ்யூஸ் அடிக்கும்னா, இவங்க ப்ராப்பராக பிளானிங் இல்லாமல் லொக்கேஷன்ஸ் போய் படம் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான எக்ஸிக்யூஷன் கிடைக்காம போகும். பட் எஸ் அருண்குமார் வந்து நிறைய இன்டர்வியூஸில் சொன்ன மாதிரி இந்த படத்தோட மேக்கிங்க்கு வந்து அவங்க ரொம்ப மெனக்கட்டிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு 3 பெரிய ஆக்டரை வந்து தாங்கி தான் இந்த படம் போகுது. அதாவது விக்ரம் இருக்காரு, எஸ் ஜே சூர்யா, அப்புறம் சுராஜ் வந்து மலையாளம்ல வந்து ஒரு ரெனவுண்ட் ஆக்டர். அவர் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. பட் இதான் வந்து அவுட் சைட் மலையாளம்ல இருந்து வந்து அவர் வேற இண்டஸ்ட்ரிக்கு பண்ற படம் வீர தீர சூரன் தான். ஸோ அவங்க 3 பேருமே தாங்கி போற படம். ஆனா அவங்க 3 பேருக்குமே எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கொடுக்காம டேரக்டர் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரீ பிளான் பண்ணி வச்சதால தான் அவங்க ப்ராப்பரான அவுட்புட்டே வாங்க முடிஞ்சது. இதை தவிர்த்து இந்த படத்தில் எனக்கு பெருசா பாசிட்டிவ், அதாவது இவர் தான் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த பில்லர்னே சொல்லலாம்னா தேனி ஈஸ்வரோட சினிமோட்டோகிராஃபி. அதாவது இந்த படத்தில் வந்து எல்லாமே ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ண ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த 16 நிமிஷம் லென்த்தி சிங்கிள் டேக் சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ்க்காக தான் நிறைய பேர் இந்த படம் பார்த்தோம். ஆக்சுவலி நான் இப்போ பர்சனலாக எனக்கு வெயிட் பண்ணது அந்த சீக்வன்ஸ் தான். வேற லெவல் எக்ஸிக்யூஷன். அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு சீக்வன்ஸ் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், அந்த கட்டு இருந்தால் அந்த சீக்வன்ஸோட கிரிப்பிங்னஸ் போயிருன்றதை அவங்க யோசிச்சு தான் அந்த சிங்கிள் டேக் சீக்வன்ஸை எடுத்திருக்காங்கன்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த சீக்வன்ஸ்குள்ளேயே நீங்கள் மேர்ஜ் ஆயிருவீங்க. அது சிங்கிள் டேக்னு உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அந்த சீன் வந்து பிளெண்ட் ஆகி போகும். அது அவ்வளோ பெரிய சீன். அந்த சீன்ல எமோஷன்ஸை காட்டணும். அப்புறமேட்டா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ப்ராப்பரான ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று மிஸ்டேக் ஆனாலும் ரீடேக் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு ப்ராப்பர் பிளானிங்கோட இந்த சீக்வன்ஸ் பண்ணதால தான் வந்து அந்த சீக்வன்ஸ் வேற லெவல் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் நனதன் சியான் விக்ரம். எல்லாருமே வந்து இந்த ஒரு கடைசி ஒரு 10 வருஷம் எடுத்துக்கிட்டோம்னாலே விக்ரம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணல. ஐ படத்துல இருந்தே அது ஒரு டாக் ஒன்று வந்தது. ஐ படத்துல வந்து விக்ரம் எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காரு, ஆனால் படத்துல ஒன்றும் இல்லை. இந்த படத்துல விக்ரம் எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காரு, ஆனால் ஒன்றும் இல்லை. படத்துல எல்லாமே விக்ரம் நல்லா பண்ணியிருக்காருன்ற அவருக்கான கிரெடிட்ஸ் கொடுத்தாங்களே. படம் வந்து கமர்ஷியலாக எங்கேயுமே சக்ஸஸ் ஆகல. பட் வீர தீர சூரன்ல வந்து எஸ் அருண்குமார் ப்ராப்பரா ஒரு கமர்ஷியல் விக்ரம், அதாவது நம்ம அந்த தூல் தில் சாமி அந்த டைம்ல அதுக்கு மாதிரி இல்லாம அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் விக்ரம் இந்த படத்துல கொண்டு வந்தது தான் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து மிரட்டி விட்டாங்க. ஒரு 2-3 சீக்வன்ஸ் இருக்குங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த சிங்கிள் டேக் சீக்வன்ஸ் எல்லாமே விக்ரம்கான ஸ்கோப் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து எஸ் ஜே சூர்யாவும் சுராஜும் 2 பேருமே வேற லெவல் ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது யூஸ்வலா எஸ் ஜே சூர்யாவோட மீட்டர்னு ஒன்று இருக்கும், அந்த மீட்டர் குறைச்சதான் இதுல நடிக்க வச்சிருக்காங்க. சில சீக்வன்சஸ்ல வந்து விக்ரம் இருப்பாங்க, எஸ் ஜே சூர்யா இருப்பாங்க. 2 பேருமே யார் அதிகமாக ஸ்கோர் பண்றாங்கன்ற போட்டியே நடந்துகிட்டு இருக்கும் ஒரு இடத்துல. அப்படி இந்த பக்கம் வந்து சுராஜுக்கும் அந்த ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அந்த சிங்கிள் டேக் சீக்வன்ஸ்ல 3 பேருமே இருப்பாங்க. 3 பேருமே பெர்ஃபெக்ட்டா நடிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சம்பவத்தை தான் அருண்குமார் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சர்ப்ரைஸா ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு போர்ஷன் வச்சிருந்தாங்க. எனக்கு அது இந்த படத்துக்கு தேவையில்லையும் தான் தோணுச்சு. பட் கமர்ஷியலாக பார்க்கும்போது அது ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு அது பர்சனலாக வந்து பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணுறதை தாண்டி
தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு படம் கிரிப்பிங்காக போயிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஒரு லிட்டில் ஃப்ளாவாக தெரிஞ்சது. படத்தில் நெகட்டிவ்னு சொன்னால் எனக்கு பெருசாக எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் யாருன்னா ஜிவி பிரகாஷோட பிஜிஎம் ஸ்கோர். அவர் வந்து கரெக்டாக எங்கெங்கெல்லாம் பிஜிஎம் ஸ்கோர் போடணுமோ பர்ஃபெக்டாக அந்தந்த இடத்துல அந்த டிஃபரன்சியேஷன் கொடுத்து கரெக்டாக போட்டிருக்காரு. ப்ராப்பராக சொல்லணும்னா இந்த படத்துக்கு எந்த தேவையோ அதுதான் கொடுத்துரு. ரொம்ப மாசாவும் கொடுக்காம ரொம்ப லவுடாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டான பிளெண்டில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து தேவையில்லாத சீக்வன்ஸ்ன்றதே வந்து பெருசாக ஃபீல் ஆகல. அதாவது ஒரு 2-3 கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து வெறும் நேம் மட்டும் தான் வரும். அந்த கேரக்டர் இம்பாக்டே கொடுக்கும். பட் அது வெறும் நேம் மட்டும் தான், அந்த பர்சனே காட்டியிருக்க மாட்டாங்க. இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்கன்னா, மேபி அவங்க அந்த பார்ட் 1 எடுக்கிறதுக்கோ இல்லை அடுத்தடுத்த சீக்வல்ஸோ இல்லை ப்ரீக்வல் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய இடத்துல ஓப்பன் எடிட்ஸ் விட்டுருக்காங்க. அது வந்து இவங்களுக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்கும். என்ன ரீசன்னா, இவங்க எப்படி வேணால் அந்த கடையை ஸ்டோரியை பிளெண்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் சீக்வலுக்கோ இல்லை ப்ரீக்வல் எடுக்கும்போது. அந்த விதத்தில் வந்து அதான் இதுதாமே வந்து அருண்குமார் ரைட்டிங்கில் தான் நடந்தது. இதை தவிர்த்து எனக்கு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுது, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஒரு டைட் ஸ்க்ரீன் போகும்போது ஒரு சில இடத்துல ஃபேமிலி ட்ராமாவோ இதுவோ வரும்பொழுது கொஞ்சம் நமக்கு லேக் அங்கே அடிக்கலாம். அது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் வரும்போது நமக்கு கன்ஃபார்மாக ஃபீல் ஆகும். இதை தவிர்த்து எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்சதே வந்து அந்த கேஸ்டிங் தான். இந்த படத்துக்கு யார் யார் தேவை, எந்தெந்த ஆக்டர்ஸ் தேவைன்றதை கரெக்டாக பிக் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, சுராஜோட அப்பா கேரக்டர் ஒருத்தர் பண்ணவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் புதுப்பேட்டையில் நடிச்சிருப்பார். அவருக்கு கேஸ்ட் பண்ண தானே ஒரு ஒய்ஃப்லேருந்து அவரோட பொண்ணுலேருந்து அந்த கேஸ்டிங் சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. சேம் இந்த பக்கம் வந்தால் விக்ரம்க்கு லீடு ஹீரோயினா யாரை வேணா போட்டிருக்கலாம். பட் துஷாரா விஜயனை கொண்டு வந்தது வந்து அந்த ஆக்டிங் ஸ்கோப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருந்ததால தான் துஷாரா விஜயனே தேவைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கான இம்பாக்ட்டுமே அங்கே அதிகமாகவே இருக்குது. இதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து எனக்கு நெகட்டிவ் எதுவுமே ஃபீல் ஆகலை. இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தான் சொல்லுவேன். நெகட்டிவ்ஸ் வந்து ஒரு சில லேக் தான். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு கண்டிப்பாக 3.75 to 4 கொடுப்பேன். பிகாஸ் ஆஃப் த டெக்னிக்கல் எஃபோர்ட்ஸ் தே ஹவ் இன்புட்டட் இன் திஸ் ஃபிலிம். இதுக்கு உங்களோட ரேட்டிங் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.